வள்ளியின் வேலன் நாளைக்கான எபிசோட்ல என்ன நடக்க போகுதுன்னு ஒரு சூப்பரான ப்ரோமோ ரிவ்யூ பார்க்கலாம் வாங்க. என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. வேலன் வள்ளிய பாக்குறதுக்காக காலையிலேயே அவங்க வீட்டுக்கு வந்து போயிடுறாங்க. வேலனை பார்த்ததுமே என்ன இவன் இவ்ளோ காலையில வந்துட்டான் அப்படின்னு யோசிச்சுட்டு பாத்துட்டு இருக்க வேலன் வள்ளி கிட்ட, என்ன மேடம் ஏதோ புதுசா பாக்குற மாதிரி பாக்குறீங்க அப்படின்னு கேட்க, அதுக்கு வள்ளி, உன் மனசுல நீ என்ன நினைச்சிட்டு இருக்க? அன்னைக்கு என்னடானா வந்து சவால் விட்டுட்டு போறேன், நேத்து நைட்டு வந்து ரொமான்டிக் லுக் விட்டு போறேன், இப்ப என்னடானா காலையிலே கிளம்பி வந்துட்ட. நீ பண்றதெல்லாம் பார்த்தா எனக்கு ரொம்ப பயமா இருக்கு வேலா அப்படின்னு சொல்ல, அதுக்கு வேலா, என்ன மேடம் நீங்க இப்படி பயப்படுறீங்க? லவ் பண்ணா இதெல்லாம் பண்ணிதானே ஆகணும் மேடம் அப்படின்னு சொல்ல, அதுக்கு வள்ளி, இங்க பாரு வேலா, விளையாடாத, எல்லாம் முடிஞ்சு போன பின்னாடி தேவையில்லாம பிரச்சனையா ஆரம்பிக்காத அப்படின்னு பேசிட்டு இருக்கும் போதே வேதநாயகி அங்க வராங்க. வேலனை பார்த்ததுமே, என்ன வேலா, ரஞ்சித்துக்கும் வள்ளிக்கும் நிச்சயம் நடந்தப்போ உன்னை பார்க்கவே இல்லையே, கடைசி நேரத்துலதான் வந்த போல இருக்கு, ஏன் அப்படின்னு கேட்க, உடனே வேலன், என்னமா பண்றது, அந்த பக்கம் மாப்பிள்ளை வீட்டுல கல்யாண வேலை ஓடிட்டு இருக்கல, அதான் வர முடியல அப்படின்னு சொல்ல, உடனே வேதநாயகி, ஆமா ஆமா இப்ப உனக்கு கல்யாண வேலை இல்லையா அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு வேலன், வேலை நிறைய இருக்கு மேடம், ஆனா அதுக்குள்ள கல்யாண பொண்ண ஒரு எட்டு பார்த்துட்டு எல்லாம் கரெக்டா போயிட்டு இருக்கா அப்படின்னு விசாரிச்சுட்டு போலான்னு வந்தேன் அப்படின்னு சொன்னதுமே வேதநாயகி அப்படியே ஷாக் ஆகி பாக்குறாங்க. அப்போ வேதநாயகி வந்து கேக்குறாங்க, இங்க பாருப்பா வேலா, அங்கேயும் கொஞ்சம் எல்லாம் சரியா நடக்குதான்னு பாத்துக்கோ, ஏன்னா கடைசி நேரத்துல எது எப்படி நடக்கும்னு யாராலையும் சொல்ல முடியாது, அதுக்காக தான் சொல்றேன் அப்படின்னு சொல்ல, அதுக்கு வேலன் வந்துட்டு, நீங்க கவலையே படாதீங்க மேடம், எது எப்ப நடக்கணுமோ அதெல்லாம் கரெக்டா நடக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு வேதநாயகி, சரிப்பா வேலாம், நான் வரேன். அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், நீ வந்து வள்ளிக்கிட்ட இனிமே அடிக்கடி இப்படி பேசுறத குறைச்சுக்கணும், வள்ளி சீக்கிரமா பேசிட்டு அனுப்பு அப்படின்னு சொல்லிட்டு வேதநாயகி அங்க இருந்து கிளம்புறாங்க. இதோட இந்த ப்ரோமோ வந்து முடிச்சிருக்காங்க. என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.